ஹாய் குட்டிமா, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் மட்டன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கணும். அப்புறம் மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டு இப்போ மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகா அரைச்சிருக்கோம். என்னென்ன அரைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், மிளகா, வரமிளகா, நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, உங்களுக்கு வறுத்து போட்டிருக்கேங்க. வறுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, சீரகம், மிளகுங்க. நல்லா காரமான கொல்லிமலையில் விளைஞ்ச மிளகுங்க. நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். கொல்லிமலை மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து நம்ம மிக்சியில் நல்லா நையை அரைச்சிக்கணுங்க. பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணுங்க. இப்படி நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிக்கு போகிறோங்க. அரைச்சி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கோம். வெந்துட்டுருக்குங்க. வேகும்போது நீங்கள் இப்போ ஊற்றிக்கலாம். தக்காளி மேக்ஸிமம் தக்காளி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நான் தக்காளி போட்டால் தான் எனக்கு வந்து டேஸ்ட் கிடைக்குங்க. நான் தக்காளி போட்டு தான் நான் இது பண்ணுவேன். அரைச்சி வச்ச மிளகா வந்து நம்ம உள்ள மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. போட்டு உங்களுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ கருவேப்பிலை நீங்கள் வாஷ் பண்ணி இப்படி கருவேப்பிலை வாஷ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. வெங்காயம், மிளகா, தக்காளி கறி வேகும் போது வந்து நீங்கள் மஞ்சள் போட்டுக்கணும். போட்டு நீங்கள் தாளிச்சுட்டு அப்புறம் ஒரு இந்த மசாலா வாசம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மட்டன் மசாலா போட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டனுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற மட்டன் ரெசிபிங்க. மட்டன் குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மட்டன் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு வேக வச்சுட்டு மட்டன் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் குழம்பு ரெடிங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து கம்மியாக வேணுறதுனால நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திட்டுங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் இந்த வாசம் எல்லாம் போகணுங்க. பச்சை வாசம்லாம் போகணும். பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எனக்கு எண்ணெய் பத்தலை. சிக்கன் மட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கடலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயிலே இல்லை தேங்காய் எண்ணெயில் ஒரு சில பேர் செய்வாங்க. தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்காது. நல்லா செக்கெண்ணெய், கடலெண்ணெய் கடையிலேயே விற்குங்க. 1/2 லிட்டர் பாக்கெட்டு, 1 லிட்டர் பாக்கெட்டு. அது மாதிரி நல்ல சுத்தமான கடலெண்ணெயும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க. நான் அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் பொடி உப்பு போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ கல் உப்பு போட்டிருக்கேங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்படி ஒரு கிளறிட்டு நீங்கள் வந்து தோசை சுடுற தோசைக்கு வைக்கிற அந்த இதுங்க அடுப்பு வடச்சட்டிக்கு மூடி வைக்கிற இதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஆளுங்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். எல்லா நல்ல நல்ல குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீன் குழம்பு, ஆல்ரெடி அம்மாயி சமையல் மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.